ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 1/8/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கடக லக்கணம் இருப்பு இன்று 2 நாழிகை 55 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:03க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:37 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:58 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:09 வரை சௌபாக்கியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 10:34 வரை வணிசை, பின்பு இரவு 10:37 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு இரவு 8:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8:59 வரை பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மின்விளக்கு அலங்கார புஷ்பக விமானத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமையில் உங்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் இதெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் சனி பகவானை வழிபடுங்க, விரதம் இருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்குங்க. அப்போ நாம் கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தாங்க. அப்போ செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவை 3ம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானதுங்க. அப்போ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நீங்கள் வேண்டுனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த 3மே கிடைக்குங்க. மற்ற விரதங்கள் காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை விரதத்துக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைக்கிறோம். அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் ஒருவருடைய ஆயுட்காலம் அமையுங்க. அப்போ பாகுபாடு இல்லாத தர்மவான், நீதிமான் சனீஸ்வர பகவானை நம்ம சொல்லலாமுங்க. அப்போ ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கேற்ப நன்மைகள், தீமைகளை எல்லாம் வழங்குவதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தாங்க. அப்போ சனி பகவான் யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டாருங்க. பல காரியங்களை கண் இமைக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடத்தி காட்டக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்தவர் தான் இந்த சனி பகவானுங்க. அப்போ சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதம் நீங்கள் தொடங்கி 21 சனிக்கிழமைகளில் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க. அப்போ சனி பகவானுடைய வாகனம் காகம் என்பது அனைவருக்கும் தெரியுங்க. அதனால் தினமும் அல்லது சனிக்கிழமை மட்டுமாவது காகத்துக்கு உணவு படைப்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிகளுடன் சனி பகவானுடைய ஆசிகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதிங்க. அப்போ இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தின்
3, 7, 10ஆம் பார்வை பொதுவாகவே அசுவத்தை ஏற்படுத்தும் என்பதால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை நீங்கள் தவிர்க்கிறாங்கங்க. அப்போ சனி பகவானுடைய புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணனுங்க. அப்போ இவன் சூரியன், சந்திரன், செவ்வாய் முதலான 9 கிரகங்களையுமே பார்த்தீங்கன்னா தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருக்கிற படிக்கட்டுகளில் படுக்க வைத்து அவர்களுடைய மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தானுங்க. இதற்காக நவக்கிரகங்கள் 9ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுகளில் வரிசையாக மேல் நோக்கி படுக்கப்பட்டிருந்ததுங்க. ஆனால் சனிக்கிரகம் மட்டும் தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுத்திருந்ததுங்க. அப்போ ராவணனுடைய கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் பார்த்தீங்கன்னா ராவணன் சபைக்கு வருகிறாருங்க. அங்கே ராவணன் நவக்கிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனிக்கிறாருங்க. அப்போது ராவணனிடம் நாரதர், ராவணா, உனது கட்டளைகளை மதித்து இந்த நவக்கிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சனிக்கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கக்கூடிய வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்குது பார்த்தாயா அப்படின்று கூற ராவணன் சனிக்கிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொல்கிறாருங்க. அப்போ தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனிக்கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லி ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்ததுங்க. அப்போ ராவணன் தனது காலால் சனிக்கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனிக்கிரகத்தினுடைய கொரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்ததுங்க. அப்பொழுது முதல் ராவணனுக்கு 7.5 ஆரம்பித்தது. அதன் பின் சில காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ராவணனுடைய கையால் வீழ்த்தப்பட்டு மடிகிறான் ராவணனுங்க. அப்போ நாரதரும் தான் வந்த வேலை முடிந்தது என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்படுகிறாருங்க. புராணத்தில் கூறப்படக்கூடிய இந்த நிகழ்வின் மூலம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை நம் மீது விழாமல் இருப்பதே சிறந்தது என்பதை அறியலாமுங்க. அப்போ சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியினுடைய இரு பக்கங்களில் நின்று வழிபடலாமுங்க. இவ்வாறு நீங்கள் வழிபட்டீங்கன்னா சனி பகவானுடைய கெடு பார்வையிலிருந்து நம்மை எந்தவித தீங்கும் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளலாமுங்க. 7.5 சனி, பாதச்சனி, சென்மச்சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு 27 தடவை நீங்கள் சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கம் குறைந்து ஆபத்துக்களில் விலகக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகமாகவும் இருக்குங்க. அப்போ நம்ம இந்த விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டுங்க. பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டுங்க. சனி பகவானுடைய அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதியினுடைய படத்திற்கு வாசமுள்ள பூக்களை எல்லாம் சூட்டி புது நீல நிற துணியை வைத்து எள் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டுங்க. விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவிப்பது மிகவும் சிறப்புங்க. மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் எல்லாம் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் எல்லாம் துதித்து பூஜைகள் செய்ய வேண்டுங்க. அப்போ இந்த சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டுங்க. காலையில் சிறிது உணவை காகங்களுக்கு உண்ண வைக்க வேண்டுங்க. மாலையில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி நீங்கள் வழிபடலாமுங்க. மாலையில் பூஜை செய்து முடித்து நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டுங்க. அப்போ சனிக்கிழமை விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானானவர் பார்த்தீங்கன்னா ஆயுள் தரக்கூடிய ஒரு ஆயுள் காரகனாக இருக்காருங்க. அப்போ அதனால் சனிக்கிழமையில் விரதம் மேற்கொள்வர்கள் சனீஸ்வரனுடைய அருளை பெற்று நீண்ட ஆயுளை பெறலாமுங்க. தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானமும் தொழில் விருத்தியும் உண்டாகக்கூடும். ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் இதெல்லாம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவாருங்க. ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவானை மகிழ்விக்கும் செயல்களில் ஒன்றாகுங்க. அதனால் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்வது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மிக ஏற்ற நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மிக நல்ல நாள், புத்திரர்களை காண செல்வதற்கு மிக உகந்த நாள், கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு மிக சிறந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 5:01 மணி முதல் 7:12 மணி வரை, சிம்ம லக்கணம் 7:13 மணி முதல் 9:19 மணி வரை, கன்னி லக்கணம் 9:20 மணி முதல் 11:19 மணி வரை, துலாம் லக்கணம் 11:20 மணி முதல் 1:19 மணி வரை, விருச்சக லக்கணம் 1:20 மணி முதல் 3:26 மணி வரை, தனுசு லக்கணம் 3:27 மணி முதல் 5:38 மணி வரை,
மகர லக்கணம் 5:39 மணி முதல் 7:44 மணி வரை, கும்ப லக்கணம் 7:45 மணி முதல் 9:36 மணி வரை, மீன லக்கணம் 9:37 மணி முதல் 11:19 மணி வரை, மேச லக்கணம் 11:20 மணி முதல் 1:02 மணி வரை, ரிஷப லக்கணம் 1:03 மணி முதல் 2:54 மணி வரை, மிதுன லக்கணம் 2:55 மணி முதல் 4:56 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கருமா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அப்போ சனி ஹோரையில் ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க. அப்போ கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹோரையாக இந்த சனி ஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானதுங்க. அப்போ தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹோரையாகவும் இந்த சனி ஹோரை இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாள்னா அது இந்த சனிக்கிழமை தாங்க. அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாருங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, புதன், சூரியன், சிம்மத்தில் கேது, சுக்கிரன், கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய கடின முயற்சியால் நீங்கள் வளர்ந்து வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் தைரியத்தோடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முனைப்புடன், அதாவது ஆர்வமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பீங்க. அப்போ மனதில் புதுவிதமான ஆசைகள் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படும், புரிதல்கள் ஏற்படக்கூடும். அதே போல பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு லாபமும் ஒத்துழைப்பும் நல்ல மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று அதிகரித்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. பயணத்தால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருகையாலையும் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தாயோடைய விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ தாய் மாமன் வழியில் சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பணிகளில் புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக அந்த கருத்துக்கள் பகிரப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானவர்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ உங்களுக்கு சற்று இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் அவங்களுக்கு அந்த கல்வியில் ஈடுபாடுகளும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறனால உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அப்போ பண இருப்பை நன்கு பராமரிக்கவும் முடியுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் விரைந்து செயலாற்றுவீங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவுலையும் சரி எண்ணங்கள்லையும் சரி மகிழ்ச்சியுடன் இருப்பதால ஆரோக்கியம் மிக அற்புதமாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் யாரிடம் பேசினாலும் பயனற்ற பேச்சுக்களை இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே போல் பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே உண்டான உறவுல பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக மாற்றத்தில் சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா வியாபார பணிகளில் ஒரு புதுமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் திடீர் பயணம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உண்டாகக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வழக்கு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு இழுபறிகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள்
பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடின உழைப்பு, அதனுடைய மன உறுதி, இதன் மூலமாக இன்றைய நாள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் சரி அது இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இதனாலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் ஒரு கையிருப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எதுலையுமே இன்றைய நாளுக்கு வந்துட்டு எதையுமே எடுக்க வேண்டாமுங்க. நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உணவு வகைகளில் கொஞ்சம் அலர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய, அதனால் கொஞ்சம் எதுலையுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதகமான முடிவுகளும் அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகளும் நீங்கி இன்றைய நாள் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி புகழ் அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எந்த ஒரு பணிகள்லையுமே நீங்கள் விரைந்து பணியாற்றக்கூடிய ஒரு செயலாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளில் சில சுணக்கங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் பராமரிப்பு அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய உறவில் நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கணவன்கிட்ட பெண்கள் மனைவியோட மதிப்பு அதிகரிக்கும். அதே போல் மனைவியிட்ட கணவனுடைய மதிப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நட்பான உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளில் நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அதே போல் மேற்படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ திருப்திகரமாக இருக்கக்கூடிய இந்த பணப்புழக்கத்தால் நீங்கள் தைரியத்தோடும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. நீங்கள் அதிக சேமிப்பதற்கான சில வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு போதிய ஆற்றல் ஆரோக்கியம் இதெல்லாமே இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வெளியிடங்களில் எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனை மற்றும் வீடு வாங்கக்கூடிய ஒரு தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. கடன் சார்ந்த ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு சூரியன் லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள் சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு,
அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாசனை திரவிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. பார்வை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த வந்த சிரமங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் கலத்திரஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க.
போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகளுடைய போக்கில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுதுங்க. கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய கூட்டாளிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறைய இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமைக்கு ஏற்ப சற்று முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய அதிகரித்து காணப்படக்கூடுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது மனதில் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கக்கூடும் இன்றைய நாள். வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலம் தான் உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும்ங்க. அப்போ யதார்த்தமான ஒரு குணங்களோடு இன்றைய நாள் இருங்க. எப்பொழுதும் போல இருப்பதாக இருந்து கொள்ளுங்க. அமைதியான ஒரு மனநிலையில இருங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. போட்டிகளில் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடுங்க. மனதில் எதிர்காலம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் பழைய நினைவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் சில சோர்வுகள்லாம் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்களுடைய காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்கள் தடைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மாலையில மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்று கிடைக்கக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுது. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க தருங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பாங்க. அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. நீங்களே உங்களுடைய வியாபாரத்தில் முன்னின்று நடத்துங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள்லாம் செய்ய நேரலாம். அதனால பணிகளை கொஞ்சம் தவறுகள் நேராத வண்ணம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்க செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் அவ்வளவு ஒன்றும் பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குமானா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பாக இல்லை உங்களுக்கு. அதனால் வேலையிலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. இன்றைய நாள் எப்பொழுதும் போல உங்களுக்கு நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அகந்தையான மனப்பாங்கை நீங்க தவிர்க்க வேண்டுமுங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான ஈகோவை நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஈகோவெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க, அமைதியாக இருங்க. ஏதாவது பேசுனாங்கன்னா நீங்க ஓகே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாலே போதும், அந்த பிரச்சனை எதுவுமே வராது. மனதளவுல நீங்க விட்டு கொடுத்து செல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவதால புரிந்து கொண்டு கவனமுடனும் பேச்சில நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ அவர்களுடைய படிப்பு இதுல எல்லாம் கவனத்துல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருப்பதால அவங்கள பத்தி நீங்க எந்த இடத்துலையும் கேர் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். அவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற செலவினங்கள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்கீங்க. நிதியில உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதனால இதெல்லாம் ஒரு நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்து அதை பயனுள்ள வகையில பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ பணத்தை கையாள உங்களுக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தொடை மற்றும் கால்வலி இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ நடைபயிற்சி பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம், உங்களுக்கு ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாக்கு வன்மையால் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக சில சாதகமான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களால் உருவாக்கி கொள்ள முடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் ஒரு புதுமையான வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதில் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. புதிய முதலீடு தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு மனதில் அதிகரித்து காணப்படுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல
நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்போ தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதில் கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்களுடன் சில வீண் விவாதங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாலின மக்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் உங்களுக்கு நெருக்கடிகளும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா புதிய முதலீடுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும் கேதும் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று இது எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க.
வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுதுங்க. அதே போல் மனம் மகிழக்கூடியபடியான ஒரு செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வழக்கு சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்களை எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெரும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் பணிகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உருவாகக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு சூழலும் இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட ஆதாயமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படக்கூடுங்க. அதே போல் சேமிப்பு மேம்படுத்துவதற்கான ஒரு சிந்தனைகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும், அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடுமுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே
ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழில் தொடர்பான புதிய பயணங்கள் மற்றும் அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப சில முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிவியல் சார்ந்த துறைகளில் உங்களுடைய ஈடுபாடுடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சில அலைச்சல்களும் விரயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூரணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனை விற்பனையில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்வது மிக நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ஒரு சில செலவுகள் மூலம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் கொஞ்சம் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.